வணக்கம். இது என் வழி இயற்கை வழி. நான் உங்க ராஜமுரளி. ஆஃப் லேட் நிறைய பேர்கிட்ட இந்த கால்ஸ் என்னன்னா மேஜர் சர்ஜரி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு வெரைட்டிஸா பேசுறாங்க. ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரி சர்ஜரி ஆயிருக்கு. அந்த மாதிரி சர்ஜரிக்கு அப்புறமா எங்களோட மெயினா ஹேர், ஸ்கின்னு இதெல்லாம் ரொம்ப சேஞ்சஸ், ரொம்ப தொஞ்சு போய் எங்களுக்கு வந்து வெளியில வர்றதுக்கு சம்டைம்ஸ் கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரி கால்ஸ் வந்து நிறைய வருது. இது சம்பந்தமான ஒரு பிரச்சனையை தீர்க்கிறது எப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. இப்ப முதல்ல நம்ம சர்ஜரி, போஸ்ட் சர்ஜரி ரெண்டையும் பார்த்தோம்னா, சர்ஜரி டைம்ல அவங்களுக்கு வந்து மெடிகேஷன் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா நிறைய லெவல்ல இருக்கும். அந்த சர்ஜரிக்கு செஞ்சுக்கும் பொழுது டாக்டர்ஸ் ஃபோக்கஸ் பண்றது ஒன்லி தேர் சர்ஜரி. அது கரெக்டா ஆகணும், அதோட ரிசல்ட் கரெக்டா இருக்கணும். இதை மட்டும்தான் அவங்க நினைச்சு பார்த்து அதை செய்வாங்க. அந்த மாதிரி செய்யும் பொழுது அவங்களுக்கு வந்து சில ஹெவி மெடிகேஷன்ஸ் கொடுக்க வேண்டிய நெசசிட்டி வருது. ஆனா அந்த மாதிரி எடுத்துக்கும் பொழுது அதோட இம்பாக்ட், அதாவது பின் விளைவு அப்படிங்கிறது சிலதை அவங்க கண்டிப்பா ஃபேஸ் பண்ண வேண்டிய கம்பல்ஷனுக்கு போறாங்க. அது என்ன மாதிரியான ஒரு இம்பாக்ட்? மெஜாரிட்டி ஆஃப் த போஸ்ட் சர்ஜரி இம்பாக்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேருக்கு இந்த தலைமுடி பிரச்சனை, அதாவது ஹேர் ஃபால் அப்படிங்கிறது ரொம்ப ஹெவியா கொத்து கொத்தா அப்படியே வேரோட வருது. சில பேருக்கு முழுக்க வருது, ஹோல் பால்னஸ் அப்படின்னு வருது. அந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் ஹேர்ல வந்து வருது. அந்த மாதிரியான ஹேர்ல வர சேஞ்சஸ் அப்படின்னு இருக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து ஜெனரல் ஸ்கின்லயும் நிறைய சேஞ்சஸ் வருது. இந்த சேஞ்சஸ்க்கு எல்லாமே அவங்களோட ட்ரக்ஸ் மட்டும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இந்த சர்ஜரினால அவங்க வந்து ஒரு தே கோ ஃபார் அ வெயிட் லாஸ். அந்த வெயிட் லாஸ் அப்படி ஆன உடனே அதுவே உங்களோட ஸ்கின்ல வந்து நிறைய மாற்றத்தை ஏற்படுத்துறது. இப்ப சடனா ஒரு 10 கிலோ குறைஞ்சு போயிட்டாங்கன்னா அது வந்து ஜெனரலி இட் வில் ஷோ இட்ஸ் இம்பாக்ட் ஆன் த ஸ்கின். அதுல சாகிங் வரும், ட்ரைனஸ் வரும், ஒரு டல்னஸ் வரும். ஒரு நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லா இருந்த ஃபேஸ்ல ஒரு பெரிய சேஞ்சஸ் அவங்க பார்ப்பாங்க. பட் இதெல்லாம் வந்து எல்லாராலையும் அவ்வளவு ஈஸியா ஃபேஸ் பண்ண முடியறதில்ல. நாம வந்து ஆர்எம் ஹெர்பல்ஸ்ல இயற்கையே வழி எல்லாத்துக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த மாதிரி போஸ்ட் சர்ஜரி சேஞ்சஸ் அப்படி வரவங்களுக்கு அதுக்குமே இயற்கையில வழி இருக்குங்கிறதுல நம்பிக்கையோட சில ப்ராடக்ட்ஸ் எங்களுதுலயுமே இருக்கு. அதெல்லாம் என்னென்ன அப்படின்னா, இப்ப தலைமுடி சம்பந்தமா முதல்ல நம்ம எடுத்துப்போம். தலைமுடி வந்து அவங்களுக்கு வந்து ஃபுல்லா ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிஞ்சா விட்டு அவங்க வந்து ஒரு நம்பிக்கையோட அவங்க ஹெல்த் முதல்ல பிக்கப் பண்ணிக்கிறத அவங்க பார்க்கணும். ஃபர்ஸ்ட் தே ஹாவ் டு see that their health is improved. அதாவது வெயிட், குறைஞ்ச வெயிட் முதல்ல ஜாஸ்தி ஆகணும். இத பார்க்கும்போது அவங்க என்னென்னலாம் இன்டேக்கு எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதுல நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது என்னன்னா, எல்லாம் கீரை வகைகள் இதெல்லாம் நல்லது. ரொம்ப அனிமிக்கா இருப்பாங்க, ஹீமோகுளோபின் ரொம்ப கம்மியா இருக்கும், பிளேட்லெட்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கும். இதெல்லாம் சரி பண்ணி வந்தாதான் அவங்களால ஒரு ஃபைட்டிங் டேலண்ட், ஃபைட்டிங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகி எந்த விதமான சேஞ்சஸும் இல்லாம தே வில் பி பேக் டு தேர் ஒரிஜினல் அப்பியரன்ஸ். இதுக்கு அவங்க என்னென்ன சாப்பிடணும் அப்படிங்கறத இப்ப நீங்க பார்க்கலாம். முதல்ல வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி கீரை, எல்லா கீரையும் எடுத்துக்கிறது. ஆனா அந்த கீரையிலேயே இந்த பெஸ்ட் இஸ் முருங்கைக்கீரை. முருங்கைக்கீரை சாப்பிடுறது அதுவும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அப்படின்னாலும் அதை விட இன்னும் ஹீமோகுளோபின் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கிற ஒரு கீரைன்னு சொல்ல முடியாது. இது வந்து கொத்தமல்லி. கொத்தமல்லி வந்து கட்டு வந்து நீங்க சின்னதா வாங்கி ஒரு கட்டை வாங்கி ஒரு 10 நாள் வச்சுக்கிறது
இத மாதிரி எல்லாம் செய்யவே கூடாது. முருங்கைக்கீரையை வந்து எப்படி நீங்க எல்லாம், அதாவது பொரியல் செய்யறீங்க, லைக் சூப் பண்றீங்க, நிறைய விதமா அதை வந்து குக்கிங்ல சேர்த்துக்கிறீங்க. பட் கொத்தமல்லிய கொசுறு மாதிரி சேர்க்கிறீங்க. பட் இது மாதிரி ஒரு இஷ்யூக்கு கொத்தமல்லி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அதையும் ஒரு கட்டு கொத்தமல்லி வாங்கினீங்கன்னா அந்த கொத்தமல்லி கட்டை நல்லா கிளீன் பண்ணி அதுல இருக்கிற அழுகல் கீரையெல்லாம் எடுத்துட்டு அதை சின்ன சின்னதா கட் பண்ணி ஒரு கப்ல எடுத்து வச்சுக்கோங்க. முதல்ல பிஃபோர் யூ ஸ்டார்ட் குக்கிங், உங்களோட சாப்பாடு அளவு இருக்கும் இல்லையா, அதுல இந்த கொத்தமல்லி முழுக்க நீங்க எல்லாத்துலயுமா கலந்துருங்க. சோ இந்த ஒரு கட்டு கொத்தமல்லி ஒருத்தருக்கு ரெகுலரா போகும் பொழுது யூ வில் ஃபைண்ட் த இன்க்ரீசிங் டெண்டன்சி ஆஃப் யோர் ஹீமோகுளோபின் ஈஸிலி. முருங்கைக்கீரை செய்யற மாதிரி இந்த கொத்தமல்லிய குக் கூட நீங்க செய்ய வேண்டாம். இட்ஸ் வெரி ஈஸி. அதனால ரெகுலரா இத வந்து நீங்க செய்யலாம். அதே மாதிரி காய்கறிகள், எல்லா காய்கறிகளுமே நல்லதுதான். அது மாதிரி டேஸ்டியா உங்களுக்கு பிடிச்சதை சாப்பிடுறதும் ரொம்ப நல்லது. பட் காய்கறிகள்ல வந்து நீங்க அவரைக்காய் வந்து த பெஸ்ட். அவரைக்காய், பீர்க்கங்காய் இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லது. இந்த அவரைக்காயை ரெகுலராகவே ஒரு 100 கிராம் எடுத்து நீங்க அதையும் உங்களோட உணவா சேர்த்துக்கிறது. பர்டிகுலரா இண்டிவிஜுவல் யார் அஃபெக்ட் ஆயிருக்காங்களோ அவங்களுக்கு இந்த அவரைக்காவை தினமே சமைச்சு கொடுக்கலாம். இதெல்லாம் சமையல்லாம் ரொம்ப பெரிய லெவல்ல குக் பண்ணாம ஜஸ்ட் கொஞ்சம் தண்ணியில வேக வச்சு ஹாஃப் பாயில்டா லிட்டில் சால்ட் ஆட் பண்ணி சாப்பிடலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றும் நீங்க பார்த்து நீங்க உங்களோட சமையல்ல நீங்க செஞ்சுக்கிற மாதிரி பழங்களும் ரெகுலரா எல்லாருக்கும் தெரிஞ்சது மாதுளம் பழம், அதை சாப்பிடுறது. ஆப்பிள், உடனே ஆப்பிள் எல்லாருமே எடுத்துக்க ஆரம்பிப்பாங்க. எல்லாத்தையுமே நீங்க ஃப்ரூட்டா சாப்பிடறத ஹேபிட்டா வச்சுக்கோங்க. ஜூஸ் பண்ணி சாப்பிடக்கூடாது. ஃப்ரூட்ஸா சாப்பிடும்போது அந்த எஃபெக்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி பழங்கள் நீங்க கிடைக்கிற பழங்கள்ல சாப்பிடுற மாதிரி இன்னொரு பழம் வந்து பெஸ்ட் அப்படின்னு சொல்லும்படியா இருக்கு. அது வந்து லக்ஷ்மண் ஃபல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ சீதா பழம் சொல்றோம் இல்லையா, அதை நீங்க எல்லாருமே பார்த்துப்பீங்க. அதே மாதிரி லக்ஷ்மண் பல், அந்த லக்ஷ்மண் ஃபல் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னா சீதா பழம் மாதிரியே இருக்கும். ஆனா அதே மாதிரி ஆரஞ்சு கலர், எல்லோ கலர், அது கலர் வந்து டிபெண்டிங் ஆன் த ரைப்பிங் அது வரும். அந்த பழமும் ரொம்ப நல்லது. உங்களுக்கு வந்து டக்குன்னு உங்களோட ஹீமோகுளோபின் லெவலை இன்க்ரீஸ் பண்ணி அது வந்து உங்களுக்கு வந்து நார்மல் ஹெல்த்தை வந்து ரெக்யூப் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இந்த மாதிரி ஒவ்வொன்றா நீங்க உங்களோட ஃபுட்ல புரோட்டீன்ஸ் எடுத்துக்கிறது, நட்ஸ் எடுத்துக்கிறது, இந்த மாதிரி எடுத்துட்டு உங்களோட ஹெல்த்தை ஃபர்ஸ்ட் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஒரு 1 மந்த்ல, இந்த ஒரு 1 மந்த் வரைக்கும் நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணி இந்த மாதிரி உங்களோட ஹீமோகுளோபின் லெவலை முதல்ல இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா யூ வில் ஃபீல் யூ ஹாவ் அ கிரேட் சேஞ்ச். உங்களோட உடல் அமைப்புல கொஞ்சம் பெட்டரா இருக்க மாதிரி உங்களுக்கே ஒரு நம்பிக்கை வரும். அப்போ நீங்க தலைமுடிய பத்தியும் உங்க சருமத்தை பத்தியும் திங்க் பண்ணுங்க. திஸ் இஸ் த ரைட் டைம் ஃபார் யூ டு திங்க் ஆஃப் யுவர் ஹேர் அண்ட் த ஸ்கின். இது வரைக்கும் நீங்க இழந்த சக்தியை எப்படி எடுத்துக்கிறது, அதாவது ஹெல்த் எப்படி இம்ப்ரூவ் பண்றது, அதே மாதிரி உங்களோட தலைமுடி வளர்ச்சிக்கு என்ன பண்ணலாம், இதெல்லாம் பாத்தீங்க. அடுத்த வீடியோல உங்களோட அப்பியரன்ஸ், அதாவது உங்களோட ஸ்கின், அதை எப்படி பழையபடி கொண்டு வருதுங்கிறத பார்ப்போம்.